தோழர் ஐயாக்கண்ணு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் எங்களது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். எமக்கு ஒரே ஒரு கேள்வி, அதோடு சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு துயரத்திலும் இவ்வளவு துன்பத்திலும் இல்லையா, வீட்டில் இருக்கும் சட்டி பானைகள் அடகு வைத்துத்தான் இந்த விவசாயம் நடக்கிறது. நிறைய பேர் அம்மாவிடத்தில், சசிகலா அம்மாவிடத்தில் சொன்னாங்க, அம்மா ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம், அழுகக்கூடிய முறை. சரிங்க, இதெல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 11 லட்சம் அளவிற்காக அம்மாவுடைய ஆட்சியில், செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் நடந்தது. இந்த வரலாற்றை சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு தலைவர் உங்களை பார்க்கிறார், மக்களிடத்தில் குறைகளை கேட்கிறார், நாங்கள் அதை விவாதம் நடத்துகிறோம். மற்றும் யாராவது உங்களுடைய குறைகளை தமிழ்நாட்டின் மக்களின் குரலாக கேட்கிறார்களா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த மாதிரி தொடர் துயரத்திற்கான விடிவுதான் என்ன? மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா சசிகலாவுடைய அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. விவசாயி கண்ணில் தண்ணீர் வடியுது. ஐயோ, விவசாயிய மத்திய மாநில அரசுகள் அடிமை மாதிரி பார்க்குது. மழை காலத்தில் குறைஞ்சது 25% ஈரப்பதம் இருந்தால் கூட நெல்லை எடுத்துக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கும் இருக்கிறது, மத்திய அரசுக்கும் இருக்கிறது. அந்த நெல்லை எடுத்துக்கிறதுக்கு மத்திய சர்க்கார் தான் ஒரு கமிட்டியை போட்டிருக்கு. இப்ப அவங்க சொன்னாதான் இந்த ஈரப்பதம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. மழைய நாங்களா கொண்டு வரோம். விவசாயி கஷ்டப்பட்டு கடை வாங்கி நகை அடை வச்சு எல்லாம் வச்சு சாவடி பண்றான். அந்த காலத்துல அறுவடை காலத்துல மழை வந்துருச்சுன்னா எங்க நெல்லை 25% ஈரப்பதம் இருந்தாலும் எடுப்பதற்கு மத்திய சர்க்கார் அனுமதி கொடுத்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படுவோமா? மாநில சர்க்காரும் எங்களை கண்டுக்கலையே. இந்த டிபிசில கொண்டு நெல்லை போட்டா 40 to 80 ரூபாய் லஞ்சம் கேட்கிறானே. அதை தமிழக முதலமைச்சருக்கு அவரெல்லாம் கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் கூலி கொடுக்கிற தமிழக அமைச்சர் 20 ரூபாய் கூலி கொடு. ஆனா எங்க கிட்ட லஞ்சம் கேட்க கூடாது இல்ல? ஆமா. எங்களுக்கு லாபகரமான விலை இல்லையே நெல்லுல. ஆமா. ஐயா மோடி ஐயா 18 ரூபாய் வித்த நெல்லுக்கு 54 ரூபாய் தரேனாரு கிலோவுக்கு. இன்னைக்கு 24 ரூபாய் தராரு. மத்திய அரசும் எங்களை கண்டுக்க மாட்டேங்குது, மாநில அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. யாருகிட்ட போய் அழுவது இருந்த எங்களுக்கு எங்க அழுகைய பெரிதாக்கியதான் சசிகலா அம்மையார் தான். அவங்க தான் ஒரு உணர்வை உண்டாக்கினார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நாங்க இனிமேல் தொடர்ந்து போராட போறோம். சசிகலா அம்மா உத்தரவை கேட்டு நிச்சயமா நாங்க அந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், மழை வரப்போகுதுன்னா எல்லா டிபிசிலையும் ஷெட்டு போட்டிருக்கணும், எல்லாத்துலயும் அந்த சாக்கெல்லாம் கொண்டு நிரப்பி இருக்கணும், எல்லாம் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? தமிழக அரசினுடைய கடமை என்ன? எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தானே தமிழக அரசுடைய கடமை. விவசாய காப்பாற்ற வேண்டியதானே தமிழக அரசுடைய கடமை. இந்த நாடு பலம் பொருந்திய நாடுன்னா உணவு உற்பத்தி தண்ணீர் இருந்தா தானே. உணவு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணாலோ பிச்சை எடுத்தாலோ பலம் பொருந்திய நாடா நம்ம பிச்சைக்கார நாடு. ஒரு நாட்டை பிச்சைக்கார நாடு இல்லாம ஆக்கிய பெருமை விவசாயிக்கு. ஆனா அந்த விவசாயியை கண்டுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க யாருகிட்ட போய் அழுவுறது? மத்திய சர்க்காரு லாபகரமான விலையை தர மாட்டேங்குது, மாநில சர்க்காரு எங்களுக்கு இப்ப பிளான் பண்ணி முன்னாடியே மழை காலத்துல எங்களை எப்படி காப்பாற்றணும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. நாங்க அழுவறதா சாவறதா? விவசாயி எவ்வளவு பேர் சாவறான் கமிட் சூசைடு. வாங்கிய கடனை மேல கட்ட முடியுமா? இல்ல எங்களால ஏதாவது செய்ய முடியுமா? 24 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிக்கு கடன் தள்ளப்படுது மத்திய சர்க்கார். ஏன் விவசாயி இப்ப வாங்கின கடன் எல்லாம் தமிழக சர்க்கார கடன் தள்ளுபடி சொல்லுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இங்க கடனை பூரா தள்ளுபடி பண்ணும்ல, மோடி ஐயா உதவி பண்ணலாம்ல, எல்லாம் பேசுறாங்களே. ஆனா விவசாய கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. விவசாய கண்டு அழுகின்ற சசிகலா அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியாவது. அரசியல்வாதிகளையும் விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கு, விவசாய கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு அம்மா இருக்காங்களேன்ட்டு. கண்டிப்பா 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 நிச்சயமா எங்களை காப்பாற்ற வேண்டியது தமிழக சர்க்காருடைய கடமை. சரி
சரி. எங்க கிட்ட லஞ்சம் வாங்காம தடுக்க வேண்டிய தமிழக அரசுடைய கடமை. சரி. மழை காலத்துல எங்க நெல்ல 25% ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக்கன்னு சொல்ல வேண்டிய உரிமை தமிழக சர்க்காருக்கு இருக்கிறது. மத்திய சர்க்கார் பெற்று தர வேண்டும். மத்திய சர்க்கார் வந்தாங்க கமிட்டி, அவங்க என்ன பண்ணாங்க, காவிரி டெல்டா பார்க்காம நாமக்கலுக்கு போறாங்க. அந்த நெல்லு மேல செருப்பை போட்டு ஏறி நிக்கிறாங்க, ஷூவை போட்டு ஏறி நிக்கிறாங்க. ஐயா, நாங்க விவசாயி சேத்துல கை வச்சாதான் எல்லாரும் சோத்துல வைக்க முடியும். எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது நியாயமா? எங்களுக்கு லாபகரமான விலையும் கொடுக்கல, எங்க நெல்லு நனைஞ்சு போனா எடுக்கவும் மாட்டாங்கிறாங்க. நாங்க என்ன யாருகிட்ட போய் அழுவது, எங்க போய் அழுவுறது? எங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு கணக்கே இல்லைங்க ஐயா. காப்பாத்துக்கு யாராவது வரமாட்டாங்களா? கண்டிப்பா எங்களை கண்டிப்பா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு தெய்வத்தை வேண்ட மாதிரி இன்னைக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா கண்ணு, உங்களுடைய கருத்து இவ்வளவு ஒரு கொடுமைக்கு மத்தியில இதற்கான தீர்வை சுருக்கமாக நான் கேட்கிறேன். திரு ஐயா கண்ணு. ஐயா, இந்த நாட்டுல வெள்ளம் வந்துச்சுனாலும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். சரி. வறட்சி வந்தாலும் நாங்க முழுசா அழிஞ்சு பெறோம். சரி. தமிழக சர்க்கார் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணா டெல்லியில கேட்டிருக்கேங்கிறாங்க, அங்கிருந்து ஒண்ணும் வரலங்கிறாங்க. இன்சூரன்ஸ் போட்டா அந்த இன்சூரன்ஸை தமிழக சர்க்காரு ஏற்று நடத்தலாம், இல்ல மத்திய சர்க்கார் நடத்தலாம். பிரைவேட் பார்ட்டி கொடுத்துட்டு அவன் இன்சூரன்ஸே தர மாட்டேங்கிறான். நம்ம கிட்ட 40 எம்பி இருக்காங்க. அந்த 40 எம்பியும் பார்லிமெண்ட்ல போய் படுத்துக்கிட்டா விவசாயிகளுக்கு இன்னைக்கு நஷ்டம் ஏற்பட்டதுக்கு நஷ்டஈடு வாங்கி தர முடியுமா? முடியாதான். பார்லிமெண்ட் எழுந்திருக்காம படுத்துக்கணும். தமிழக விவசாயிகளை காப்பாற்ற ஸ்டாலின் ஐயா நினைச்சார்னா இந்த எம்பி எல்லாம் டெல்லியில படிக்க வச்சா கண்டிப்பா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இல்ல டெல்லி கொடுக்கலன்னா நீங்க கொடுங்க. நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்லன்னா எங்க போறது? நாங்க தானே, நாங்க எங்க வெள்ளம் வந்தாலும் அழியறது நாங்க தான், வறட்சி வந்தாலும் நாங்க தான் அழிகிறோம். எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு, தமிழக அரசுக்கு இல்லையா? சரி. ரிசர்வ் பேங்க் விவசாயிக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க சொல்லுது, வட்டி இல்லாத கடன். அது இல்லாம செக்யூரிட்டி தேவையில்லை, மார்ஜினல் மணி தேவையில்லைன்னு சொல்லுது. ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. யாருகிட்ட போய் நாங்க அழுவுறது? எங்க போய் அழுவுறது? ஸ்டாலின் ஐயா எங்களை காப்பாற்ற வேணாமா? ஐயா, நீங்க பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நிதியை மத்திய சர்க்காரிடம் பெற்றுவதற்கு நீங்க 40 எம்பி அனுப்புங்கய்யா. அங்க போய் பார்லிமெண்ட்லயே படுத்துக்கிட்டீங்க. இந்த தேங்கு நெல்லை முன்னாடியே பிளான் பண்ணிருந்தா சரி, அங்க தேங்குமா? இல்ல அதுக்கு வேண்டிய லாரிகளை ஏற்பாடு பண்ணி சாக்குல பண்ணிருந்தா வருமா? இல்ல. சரி. எல்லாத்துக்கும் உதவி பண்ற அரசு தமிழக விவசாயிகளுக்கும் உதவி பண்ணுவதற்கு கண்டிப்பாக கட்டணும். இந்த நெல்லை கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இடம் வேணும். ஒவ்வொரு டிபிசிலையும் நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு இடம் வேணும், ஷெட் வேணும். ஒண்ணுமே இல்லைங்களேயா? பேசுவோம். என்னையா பண்றது? ஐயா கண்ணையா, நம்ம கிடைக்க மாட்டேங்குது, நஷ்டஈடும் கிடைக்க மாட்டேங்குது, ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயா, நன்றி. 40 எம்பி டெல்லியில படிக்க வச்சு விவசாயிக்காக போராடணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. நன்றி.